கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. 120 நாட்கள் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய 52வது நாளின் விளக்கம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே தாவீது சவுலின் கைக்கு தப்பி ஓடும்போது ஆசாரியனாகிய அகிமெலேத்திற்கு போய் தனக்கு அப்பத்தையும் ஏதாவது பட்டயத்தை தரும்படி கேட்கிறான். அப்படியே அகிமெலேக்கு என்கிற ஆசாரியன் அவனுக்கு அப்பத்தையும் கோலியாத்தின் பட்டயத்தையும் கொடுக்கிறான். இதை வாங்கி கொண்டு சவுல் ஆகீஸ் ராஜாவினிடத்திற்கு போகிறான். அங்கே அவன் பைத்தியம் கொண்ட போல் நடந்து அங்கே இருந்து தப்பி வருகிறான். 22ஆம் அதிகாரத்திலே தாவீதோடு கூட ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். மோவாபின் ராஜாவினிடத்தில் தாவீது போய் தன்னுடைய தாயும் சகோதரர்களும் அவர்களோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அப்படி அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். பின்பு காத்து தீர்க்கதரிசி அவனை யூதயா தேசத்துக்கு புறப்பட்டு வரும்படி சொல்லுகிறான். கர்த்தர் அங்கே வருகிறார். சவுல் தாவீது தப்பிப்போன செய்தியை குறித்து ஜனங்களிடத்தில் விசாரித்த பொழுது ஏதோமியனாகிய தோபேக்கு ஈசாயின் குமாரன் அகிமெலேத்திற்கு வந்து போன செய்தியை அறிவித்த பொழுது சவுல் ஆசாரியர்களை அழைத்து, நீங்கள் தாவீதுக்கு விசாரித்து அனுப்பினது என்ன என்று சொல்லி 86 ஆசாரியர்களை தோபேக்கு கொல்லும்படி கட்டளையிடுகிறான். அதிலே அபியேத்தர் மாத்திரம் தப்பி தாவீதினிடத்தில் போய் சேர்ந்து கொள்ளுகிறான். 23ஆம் அதிகாரத்திலே தாவீது அங்கே இருந்து கொண்டு யுத்தத்துக்கு போகும்படியாக புறப்பட்ட பொழுது அவன் கோகிலா பெற்ற பட்டணத்துக்கு உதவியாக யுத்தத்துக்கு போகிறான். இந்த யுத்தத்தில் கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அப்படி இருந்தும் தாவீது அவனை தேடி புறப்பட்ட பொழுது கோகிலா பட்டணத்தார் அவனை பிடித்து கொடுப்பார்கள் என்கிற நிலை வந்த பொழுது தாவீது அவ்விடம் விட்டு மற்றொரு ஊருக்கு போகிறான். சவுல் அவனை தேடி புறப்பட்டு 2 பேரும் மலையின் பக்கத்தில் நெருங்கின பொழுது கர்த்தர் சவுலுக்கு ஒரு செய்தியை அனுப்பி தன் தேசத்துக்கு திரும்பி போகச் செய்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் சவுல் தாவீதை தொடர்ந்து வருகிறான். அப்படிப்பட்ட தருணத்தில் சவுல் ஒரு மலஜலாதி கழிக்கும்படியான இடத்துக்கு போன இடத்தில் தாவீதினோடு கூட சென்று சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வருகிறான். சவுலிடத்தில் தாவீது பேசின பொழுது, நான் தவறு செய்தேன் என் குமாரனே என்று அவன் அழுது தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி சொல்கிறான். 25ஆம் அதிகாரத்திலே நாபால் என்கிற மனிதனை குறித்தும் தாவீதின் வேலைக்காரருக்கு அவன் ஆகாரம் கொடுக்க மறுத்ததை குறித்தும் அந்த இடத்திலே அபிகாயில் செயல்பட்டது நிமித்தம் நாபாலின் குடும்பம் காக்கப்பட்டதை குறித்தும் நாபாலை கர்த்தர் அடித்ததினால் அவன் மரித்து போன பின்பு அபிகாயிலை தாவீது விவாகம் பண்ணி கொள்ளுகிறான். 26ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் சவுல் தாவீதை தேடி புறப்படுகிறான். அப்படி அவன் புறப்பட்ட பொழுது சவுல் தாவீதின் கையிலே சரியானபடி சிக்கி கொண்ட பொழுது தாவீது சவுலை கொன்று போடாதபடி அவனிடத்திலிருந்து தண்ணீர் செம்பையும் ஈட்டியும் எடுத்து கொண்டு வருகிறான். அவனோடு அவன் பேசின பின்பு, தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி சவுல் அவனை வாழ்த்துகிறான். 27ஆம் அதிகாரத்திலே தாவீது ஆகீஸ் என்கிற ராஜாவினிடத்திற்கு பெலிஸ்தருடைய தேசத்துக்கு தப்பி போய் தன்னை அங்கே காத்து கொள்கிறான். 28ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தரோடு நடந்த ஒரு யுத்தத்திலே சவுல் போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்காததினால் குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி அவள் மூலமாய் சாமுவேலை வரவழைத்து தேவ காரியத்தை தன் காரியத்தை கேட்கிறான். சாமுவேல் உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய சொன்ன வார்த்தையை திரும்பச் சொல்லுகிறான். அப்படியே 29ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்படியாக தாவீதும் புறப்பட்டு போன பொழுது பெலிஸ்தர் தாவீதை திரும்ப போகும்படி ஆகீஸ் ராஜாவினிடத்தில் சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். 30ஆம் அதிகாரத்திலே தாவீது திரும்பி வந்த பொழுது தான் இருந்த பட்டணத்தை அமலேக்கியர் வந்து சிக்லாக்கை அக்னியால் சுட்டரித்து போட்டதையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதையும் தாவீது நெருக்கப்பட்டான். கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் அவனை போகச் சொல்கிறார். அப்படி போய் அவன் சிக்லாக்கை கொள்ளையடித்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணி தேவன் தனனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த அமலேக்கியர் எடுத்துக்கொண்டு அத்தனையும் தாவீது திருப்பி கொண்டு வெற்றியோடு திரும்புகிறதை குறித்து 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். இப்படியாக வாசித்த இந்த வேத பகுதிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தியானியுங்கள், வியாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இந்த 52வது நாளின் வேத பகுதியை வாசித்து தியானித்த நம்முடைய பிள்ளைகளை நன்மையால் நிரப்பும். இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.